தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். தற்போது சீமானவர்களுடைய வளர்ச்சி ஊடகங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தான் தங்களுடைய ஆதரவை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த வகையில் 2010 காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை சீமானவர்கள் ஆரம்பித்த போது சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேஸ் வேல்யூ இல்லை அப்படின்ற காரணத்தினாலையும், இன்னொரு பக்கம் அவருக்கு என்று ஒரு பெரிய கூட்டம் இல்லாத காரணத்தினாலையும், இந்த ஊடகங்கள் இந்த மனுஷனை வீடியோ எடுத்து போட்டால் நமக்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்ற காரணத்தினாலேயே சீமானவர்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காம கடந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இருந்துச்சு. இதற்கு அடுத்தபடியாக யூடியூபுடைய பயன்பாடு அதிகரித்த ஒரு காரணத்தினாலையும், சீமானவர்கள் யூடியூப்ல ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக மாறிய காரணத்தினாலையும் அனைத்து யூடியூப் சேனல்களுமே சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்பாக இருந்தாலும் சரி, சீமானுடைய பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, கூட்டம் கூட்டமாக குவிந்ததும் இதை பார்த்த இந்த பெரிய பெரிய ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூபே இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா சீமான முகத்தை வச்சு நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்ற போக்கில் தான் முதல் முறையாக சீமானுக்கு தங்களுடைய ஆதரவு கொடுத்து வீடியோக்களையும் வெளியிட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது ஆளுங்கட்சியுடைய அழுத்தத்தின் காரணமாக ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா சீமானுடைய முகத்தை போடுவதை தவிர்க்கிறதும், சீமானுடைய வளர்ச்சியை போடாமல் இருக்கிறதும் மக்களுக்கு அதிகமாக கோபம் வந்து, ஒரு மனுஷன் செய்யக்கூடிய பிழையை மட்டும் போடுறீங்களா, அவன் செய்யக்கூடிய நல்லதை ஏன் போட மாட்டீங்க அப்படின்னு ஊடகங்களை கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் தற்போது ஊடகங்களுக்கு ஒரு பெரிய இடியாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் ஆளுங்கட்சி சீமானுடைய முகத்தை போட்டாலே அவங்களுக்கு நிறைய மிரட்டல்களை கொடுக்கறதும், இன்னொரு பக்கம் மக்கள் சீமானுடைய முகத்தை ஏன் போட மாட்டீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறதும் ரொம்பவே இக்கட்டான சூழல்ல தான் ஊடகங்கள் இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. சீமான் நாள்தோறும் மக்களுக்கு என்னென்ன விஷயங்களை பண்றாரு, பொதுக்கூட்டத்தில் என்னென்ன விஷயங்களை பேசுறாரு, செய்தியாளர்கள் சந்திப்பில் அரசாங்கத்தை எதிர்த்து என்னென்ன கேள்விகளை எழுப்புறாரு அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே தொலைக்காட்சிகளில் போடும்போது மக்களை அதிகமாக சென்றடைவதன் மூலம் சீமான் தான் உண்மையான அரசியல் தலைவராக இருக்காரோ அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் அனைவருக்குமே எழ ஒரு காரணம் தான். சீமானுடைய வளர்ச்சியை இங்கிருந்தே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக பார்த்தீங்கன்னா நிறைய மிரட்டல்களை இந்த ஊடகங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் தற்போது அனைவர் மத்தியிலுமே பேசக்கூடிய பொருளாகவும் மாறி இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.